அல்வா கொடுக்கும் பாஜக, நம்ப வச்சு வேலையை காட்டின டெல்லி. தமிழக அரசியல் கூட்டணி கணக்குகள்ல நண்பன் மாதிரி வந்து கடைசியில நட்டம் பண்ணி போகின்ற டெல்லி அரசியல் கதையில் புதுசு கிடையாது. அதே வரிசையில தான் இப்போ அன்புமணி ராமதாஸ் விவகாரமும் பேசப்படுது. வெளிப்படையா பார்த்தா பாஜக அன்புமணிக்கு ஆதரவு மாதிரி பேசுது. நீங்க தான் பாமக முகம், நீங்க தான் லீடர்னு நம்பிக்கை கொடுக்குது. ஆனா உள்ளுக்குள்ள ஓடுற அரசியல் வேற லெவல் கணக்கு தான் இப்போ அரசியல் வட்டாரத்துல கிசுகிசு. பாமகன்னு சொன்னாலே சின்னம், சின்னம்னு சொன்னாலே அதிகாரம். அந்த கட்சி சின்னம் யாருக்கு கிடைக்கிறது அப்படிங்கறத அடுத்த கட்ட அரசியல் திசையை முடிவு பண்ணும். இந்த இடத்துல தான் டெல்லி அரசியல் கையாண்டு விளையாடுறதா சொல்லப்படுது. அன்புமணி அணியை நாங்க உங்க பக்கம்தான்னு நம்ப வச்சு கடைசியில பாமக சின்னம் டாக்டர் ராமதாஸ் அணி பக்கம் போகிற மாதிரி சூழல் உருவாக்கப்படுகிறதா ஒரு குற்றச்சாட்டு. அதாவது மகன் கையில அதிகாரம் வரக்கூடாதுன்னு நேரடி எதிர்ப்பு கிடையாது. ஆனா சின்னமே கிடைக்காத நிலை வந்தா அரசியல் தானாகவே கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். இதுக்கு பிறகு வரும் அடுத்த மூவ் தான் ரொம்ப சுவாரஸ்யம். சரி, பாமக சின்னம் கிடைக்கலனா என்ன, தாமரை இருக்குன்னு பாஜக தரப்புல இருந்து ஒரு மென்மையான ஆலோசனை. அதாவது அன்புமணி அணி பாமக பெயர்ல இல்ல, தாமரை சின்னத்துல போட்டியிடணும். அப்பதான் கூட்டணியில இடம், சீட், ஆதரவு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இத பார்த்தா உதவியா தெரியுது. ஆனா அரசியல் கணக்குல இது அன்புமணியை பாமக அடையாளத்திலிருந்து மெதுவா விலக்கி பாஜக அடையாளத்துக்குள்ள தள்ளும் தந்திரம்னு தான் ஒரு விமர்சனம். இந்த விளையாட்டுல பாஜகவுக்கு டபுள் லாபம். ஒன்னு, பாமக உள்ளேயே பிளவு தொடரும். ரெண்டாவது, அன்புமணி தனியா தாமரை சின்னத்துல வந்தா பாமகன்ற தனி சுய அடையாளம் தளர்ந்து பாஜக அரசியல் விரிவாக்கம் நடக்கும். அன்புமணி அரசியல் ரீதியா வளர்ந்தாலும் அது பாஜக குடைச்சாயலுக்குள்ளதான் இருக்கும். இதுதான் அல்வா கொடுத்து வேலை காற்ற டெல்லி ஸ்டைல் அரசியல்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில அன்புமணி அன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல் உருவாகுது. பாமக சின்னம் இல்லாம போனா வன்னியர் வாக்கு முழுசா கையில வருமா? தாமரை சின்னம் போட்டா அந்த சமூக வாக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைக்கும்? இந்த ரெண்டு கேள்விக்கும் தெளிவான பதில் இல்லாததான் இப்போ அன்புமணி அணிய நெருக்கடிக்கு தள்ளுது. நம்ம ஆதரிக்கிற மாதிரி நடிச்சு நம்ம அடையாளத்தையே எடுத்துடுறாங்களேன்னு உள்ளுக்குள்ள புலம்பல் இருக்கிறதா சொல்றாங்க. மொத்தத்துல பார்த்தா இந்த அரசியல் விளையாட்டுல டெல்லி மிக நுணுக்கமா நகருது. அன்புமணிக்கு நேரடியா எதிரி மாதிரி நடக்கல, அதே நேரத்துல முழு அதிகாரமும் அவருக்கு போகாத மாதிரி செக் வைக்குது. இதுல அன்புமணி எதை தேர்வு செய்ய போறார்? பாமக அடையாளத்துக்காக போராடலா, இல்ல தாமரை சின்னத்துல அதிகார அரசியலா? அந்த முடிவே அவரோட அரசியல் எதிர்காலத்தையும் வன்னியர் வாக்கு அரசியலோட திசையையும் 2026 தேர்தலுக்கு முன்னாடி தீர்மானிக்க போகுது.